friends, welcome to SSN World. இன்னைக்கு நம்ம செய்ய போறது bread halwa. நான் வந்து bread வந்து ஆல்ரெடி கட் பண்ணி நெய்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். முந்திரியும் வறுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே சர்க்கரையை ஆட் பண்ணிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக முடிய வேண்டிய விஷயந்தான் இது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுறதுனால பிரெட் அல்வா வச்சோம்னா இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. ஸ்வீட்டும் அதுவும் கலந்து நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து 8 துண்டு ப்ரெட்டை இப்படி கட் பண்ணி நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் முந்திரி, பாதாம், உங்கள்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அது போட்டுக்கோங்க. பருப்பில் நெய், கொஞ்சம் சர்க்கரை. இதுக்கு மெயின் தேவையே நெய் ப்ளஸ் ப்ரெட்டு, பால் நல்லா கொதித்த உடனே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பால் பொங்கிட போகுது. கொஞ்சம் பாத்திரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. பால் பொங்குதான்னு பார்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பால் பொங்கணும். பால் பொங்கினதுக்கு அப்புறமா நம்ம பிரெட் ஆட் பண்ணிடலாம். இப்படி நல்லா கலந்து விட்டோன்னே பால் வந்து பாருங்க, இப்படி நுரைச்சிக்கிட்டு வந்து பாருங்க. அந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க பிரெட் துண்டுங்களை அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து அடி பிடிக்காமல் கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்படி நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. அது வந்து நல்லா மேஷ் ஆகும். கொஞ்சம் வரும்போது பால் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆன உடனே நம்ம நெய் போட்டுக்கலாம். நல்லா கலரி விடுங்க. பாருங்கள், அந்த பாலும் நல்லா திரியுது பாருங்கள். பால்கோ மாதிரி அந்த மாதிரி வரணும். நல்லா பாருங்கள், நல்லா வருது பாருங்கள் கலரு. ட்ரை ஆகணும், நல்லா ட்ரை ஆகணும். நல்லா இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த டைமில் நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயின் நெய் தான். ரொம்ப போட்டாலும் தகட்டும். நம்ம வீட்டில் இருக்கனால கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம். கல்யாண வீடு மாதிரி நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. இது பாருங்கள், நல்லா திரிஞ்சு வருது பாருங்கள். ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, மேலே தெரிக்கும். நல்லா இப்படி பண்ணுங்கள். இது பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், அந்த பால் திரிஞ்சு பால்கோ மாதிரி வரும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை ஆகி எப்படி வந்துச்சு பாருங்கள் அல்வா. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை அப்படியே கொட்டி கலரிடுவோம். அது கலர்னதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா அந்த திரிஞ்சு அந்த நெய் ஃபுல்லாக வருது பாருங்கள் சைடெல்லாம். இது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் அல்வா ரெடி. ஓகே, தேங்க்யூ.